السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد: وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العلي العظيم. إن أريد إلا الإسلام ما استطعت ما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் செல்வாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் பாக்கி பின்பற்றிவாத உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொடுக்கின்ற நீ வாழ் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீது வென்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு புனிதமிக்க 4 மாதங்களில் ஒரு மாதமான ரஜப் மாதத்துடைய ஒரு முக்கியமான நாளில் நாம் இந்த பள்ளியில் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். என்ன காரணம்? இந்த ரஜப் மாதம் வந்துவிட்டாலே பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் சென்ற பயணம் தான் என்ன செய்யும், இந்த ரஜப் மாதத்தில் மிக சிறப்பாக சொல்லப்பட்ட விஷயமாக இந்த மாதத்தில் பேசப்படும். மேராஜ் சம்பவம் சொல்லும் பொழுது பெரும்பான்மையான ஆலிம் உலமாக்கள் அவங்களுடைய ஏகோபித்த முடிவு என்னன்னு சொன்னால், ரஜப் மாதத்தில் ரஜப் 27 தான் இந்த பயணம் நடந்துதான் என்ன செய்யறாங்க, அது கிதாபில் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல மேராஜுடைய காரணம் என்ன? நாம் ஆண்டுதோறும் மேராஜுடைய பயான் கேட்குறோம், மேராஜுடைய சம்பவத்தை நடிச்சிருக்க ஒவ்வொரு பள்ளிவாசல் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அப்போ மேராஜுடைய காரணம் என்ன என்பதை நம்ம வந்து சுருக்கமாக நம்ம ரொம்ப விரிவாக சொன்னோம்னா பல மணி நேரம் பேசலாம். ஆனால் சுருக்கமாக அதில் சில விஷயத்தை மட்டும் என்ன செய்வோம், ஒரு படிப்பினுக்காக நம்ம எடுத்துக்கொள்வது இன்ஷால்லா இன்றைக்கி வந்து அது போதுமென்று நினைக்கிறோம். என்ன காரணம்னு சொன்னால், மேராஜ் சொல்லுமா இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய அற்புதம். பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் எப்படி சொன்னால் ஒரு சில அற்புதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துருப்பான். அந்த அற்புதம் எப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் அந்த நபித்துவத்தை வந்து அந்த மக்களுக்கு விளங்க வைப்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யணும் சொன்னால் சில அற்புதத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த கைத்தறி அது அற்புதம். அதே போல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தந்த ஆட்சி மிகப்பெரிய அற்புதம். ஏன்னா உலகத்தை எல்லாமே ஆட்சி பண்ணாங்க இல்லையா, அது பெரிய அற்புதம். அதே போல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்லக்கூடிய ஆற்றல் அது அவங்களுக்கு தந்த அல்லாஹ் மிகப்பெரிய அற்புதம். அது இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதிகமான அற்புதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான். அவங்க வந்து கை தொட்டாங்க சொன்னால் என்ன செய்யும், அது வெண் குஷ்டம் வந்து சரியாயிடும். கண் பார்வையில் வந்து அதாவது பிறவி குருடெலாம் வந்து போய் அது பார்வை தெரியும் அளவுக்கு என்ன செய்யும், அந்த ஆற்றல் வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்தான். அவங்க வந்து எழுந்து போனவங்களை வந்து என்ன செய்யும், கும்பி இதுன்னு இல்லை அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு நீ எந்திரிட்டு சொன்னால் அந்த என்ன செய்யும், எழுந்து மையத்து கூட உயிரோடு வந்து ஹயாத்தாக எந்திரிச்சு உட்காரும். இது வந்து அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்த அற்புதம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அல்லாஹ் தந்த அற்புதத்தை பார்க்கும் பொழுது குர்ஆனுக்கு அடுத்தபடியாக, குர்ஆன் தான் முதல் அற்புதமே. ஏன்னா குர்ஆன் இன்றைக்கும் பேசுது, கியாமத்துக்கு குர்ஆன் பேசும். குர்ஆனுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா தந்த அற்புதம் என்னன்னு சொன்னால் இந்த மீராஜுக்கு பயணம். எதுக்காக அல்லாஹ் தஆலா மீராஜ் பயணம் நல்லா நடத்தி காட்டணும்? எந்த நபிக்குமே வந்து என்ன செய்யலை, அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பு எல்லாம் தரவே இல்லை. மீராஜ் என்பது சாதாரண விஷயம் இல்லை. சொல்லுவாங்க இல்லையா, இந்த உலகத்தை கடந்து 7 வானம் கடந்து அல்லாஹ் கிட்ட போய் பேசிட்டு வந்து அல்லாஹ் கிட்ட அந்த பரிசை பெற்று பூமிக்கு வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை.
ஏன்னா ஒவ்வொரு நபியும் என்ன செஞ்சாங்களா, அவங்க வந்து கவலைப்பட்டாங்க, அல்லாஹ் தஆலா பார்க்கணும், சொர்க்கத்தை பார்க்கணும், நரகத்தை பார்க்கணும், எல்லாம் வந்து ஆசைப்பட்டாங்க. ஆனால் அல்லாஹ் எப்படி சொன்னால், கடைசி நபியான தன்னுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், அல்லாஹ் தான் வந்து இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தான் கண்ணால் காண்பிச்சான், நரகத்தை அல்லாஹ் கண்ணால் காண்பிச்சான், 7 வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் என்ன செய்ய சொன்னால் ஒவ்வொரு அற்புதத்தையும் அல்லாஹ் காண்பித்தான். என்ன காரணம்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்படி சொன்னால், அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்தி என்ன செய்யணும், மக்கள் மத்தியில் மிக தெளிவாக போய் சேரணும். ஏன்னா கடைசி நபி தான், அதுக்கும் நபி கிடையாது. அப்போ அந்த நபி என்ன செய்யணும் சொன்னால், அவங்களுக்கு வந்து எப்படி அந்த மக்களுக்கு வந்து அது நரகத்தை பற்றி சொல்லும்போது என்ன செய்யணும், நரகத்தை கண்ணால் பார்த்தால்தான் அதை பற்றி தீவிரத்தை சொல்ல முடியும். அதே போல் சொர்க்கத்தை கண்ணால் பார்த்தால் என்ன செய்ய முடியும், சொர்க்கத்துடைய அந்த இன்பத்தை வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்ல முடியும். அதே போல் அல்லாஹ்வுடைய வல்லமைகள் குறிப்பாக பார்க்கும் பொழுது உலகத்தில் வந்து என்னென்ன பாவம் செஞ்சால் என்னென்ன தண்டனை என்பது அல்லாஹ் செஞ்சா, அல்லாஹ் தஆலா வந்து ஒரு சின்ன ஒரு பார்வை தான், இது வந்து எப்படி சொன்னால் சாம்பிள் மாதிரி தான், அதெல்லாம் அல்லாஹ் காமிச்சது, அது பிறகு நடக்கும். ஆனால் அல்லாஹ் எப்படி சொன்னால், சின்ன மேப் போட்டு காட்டுவாங்க இல்லையா, அப்படி மேப் போட்டு அல்லாஹ் காமிச்சான். நரகம் சொர்க்கம்லாம் பின்னாடி வர இருக்கு. ஆனால் அல்லாஹ் நபிக்கு சொர்க்கத்துக்கு அந்த மிராஜுக்கு பயணத்தை அல்லாஹ் காண்பித்தது என்னன்னு சொன்னால் ஒரு மேப் மாதிரி அல்லாஹ் காமிச்சான். இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ மேராஜுடைய காரணம் என்னன்னு சொல்லும் பொழுது ஆலிமுலமாக்கள் எப்படி சொன்னால் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணி அவங்க பதிவு செய்த சில விஷயங்கள். அது முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், அதான் சொல்லுவாங்க இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கிட்டத்தட்ட வந்து மக்காவில் வந்து நபியை வந்து 40 வயசுல வந்து நபி பட்டம் பெற்றாங்க. நபி பட்டம் பெற்று எப்படி சொன்னால் அந்த மக்கள் மத்தியில் வந்து தாவத்து படுறாங்க. அப்போ வந்து அந்த நேரத்தில் அந்த மேராஜ் நடக்க முன்பாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய 3 வகையான சோதனை நடக்குது. 3 வகையான துக்கமான விஷயம். அது துக்கமான விஷயம் என்னன்னு சொன்னால், அவங்க வந்து பக்கபலமாக இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத். ஹதீஜா யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனைவி மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முதல்ல ஈமான் கொண்ட பெண்மணி அவங்க தான். மக்கள் வந்து அந்த அல்லாஹ்வுடைய தாவத்தை வந்து எடுத்து சொல்லும் பொழுது முதல்ல ஈமான் கொண்ட பெண்மணி யாருங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பல தடுமாற்றம் வந்த நேரத்தில் கூட என்ன செய்ய உடுக்குனியாக என்ன செஞ்சாங்க, ஆறுதல் படுத்தினாங்க. எந்த அளவுக்கு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வஹியை பெற்று இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹிரா கோகையில் வந்து அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை வந்து இறக்கிய நேரத்தில் முதல்ல பயந்தாங்க. என்னன்னு தெரியல, புரியல அவங்களுக்கு. அவங்க நினச்சதுன்னா அல்லாஹ் தஆலா வந்து தவமாக தான் போனாங்க, இப்போ அதாவது வணக்கம் தான் போனாங்க. ஆனால் புதிய விஷயத்தை பார்த்தோன்னே பயந்து என்ன சொன்ன நேரம் வந்து ஹதீஜா கிட்ட வர்றாங்க. ஹதீஜா ஜம்மிலூனி சொல்கிறாங்க, ஹதீஜா போர்த்துன்ற மாதிரி சொல்கிறாங்க, பயந்து வராங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட ஹதீஜா என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க, தைரியப்படுத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இங்கே பயப்படாதீங்க, அல்லாஹ் கைவிட மாட்டான். ஏன்னு சொன்னால், உங்களுக்கு என்னது, நீங்கள் வந்து விருந்தாளி நீங்கள் கவனிக்கிறீங்க, இல்லாத மக்களுக்கு நீங்கள் பாடுபடுறீங்க, அநாத மக்களுக்கு நீங்கள் வந்து ஆறுதல் தருவீங்க சொல்லிட்டே போகிறாங்க. சொந்த மதத்தில் சேர்ந்து நீங்கள் வந்து வாழுறீங்க என்று என்ன செய்கிறாங்க சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நற்குணங்களை வந்து பட்டியலிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சொல்கிறாங்க, இந்த குணம்லாம் இருப்பதுனால அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹு கண்டிப்பாக அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் சொல்லி செய்கிறாங்க. அவங்க வந்து தைரியப்படுத்துகிறாங்க. நபிக்கு முதல் தைரியம். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா செல்வம்லாம் விட்டுட்டுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்து பண்ணிக்கே செல்வாயிட்டு. ரொம்ப ஒரு பெரிய பக்கபலம். இவங்களோட மரணம் வாழ்க்கையில் அவங்க மௌத்தானோன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைஞ்சிட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சினிமா பெரிய ஆதரவு இருந்தது, உடைஞ்சிட்டாங்க. 2வது மௌத் யார் சொன்னால் அபு தாலிபுடைய மரணம். அபு தாலிப் என்பது யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபு தாலிப். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கல, ஆனால் இஸ்லாத்துக்கு உதவி செஞ்சார். இஸ்லாத்துக்கு உதவி செஞ்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பக்கபலமாக இருந்தார். யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தாக்க வந்தாங்க சொன்ன என்ன செய்வா தெரியுமா, அவங்க வந்து தாக்க வரவங்க கூட அபு தாலிப் முகத்தை பார்த்துட்டு செஞ்சுவாங்களா, விலகி போயிடுவாங்க. ஏன்னா அபு தாலிப் வந்து அந்த ஊருடைய பெரிய தலைவர், பெரிய செல்வாக்கு மிக்கவர். அவர் சொல்றாரு தெரியுமா, யாரும் வந்து என்ன செய்யக்கூடாது, முகமது என்னுடைய பாதுகாப்பில் இருக்கின்றார், நான் தான் பாதுகாப்பு தரேன். என்ன செய்வ சொன்னால், அவங்க யாருக்கு எதிரிகள் கிட்ட வராத அளவுக்கு அபு தாலிப் பாதுகாத்தார். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்ய ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாங்க. அவர் மௌத் என்னது, கடைசியில் அவர் இருந்தது கூட அது இருந்தது என்பது ஈமான் கொள்ளாமல் இருந்தது நபிக்கு பெரிய சோகமாகி போச்சு. அதாவது சாதாரண ஈமான் கொண்டு மௌத்தாகிட்டா பிரச்சனை இல்லை. அது பெரிய சோகம் என்ன சொன்னால், மௌத்தாக போகிறாங்க, ரசூல் என்ன செய்கிறாங்க, நான் அபு தாலிப் சொல்கிறாங்க, பெரிய தந்தையை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இஸ்லாத்துக்கு எல்லா ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய எல்லா தன்மையும் உங்ககிட்ட இருக்குது, ஆனால் என்ன இல்லை, களிமா இல்லை. நீ மௌத்தாக போகிறீங்க, களிமா சொல்லிட்டு சொன்னால் இந்த நல்ல குணம் நினச்சி உங்கள் கூட வந்துடும் சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து எவ்வளோ தாவத்து பண்ணுறாங்க, அபு தாலிப் என்ன செய்யலை, ஏற்றுக்கவே இல்லை, அப்படி மௌத்தாகிறாரு. இந்த சோகம் உங்களுக்கு பெரிய சோகம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. 3வது சோகம் என்னன்னு சொன்னால், தாயிஃப் நகர மக்களுடைய அந்த துன்புறுத்தல்.
தாயிஃப் நகருக்கு போகிறாங்க. அங்கே போய் மக்கள் என்ன செய்கிறாங்க, தாவத்து பண்ணுறாங்க. அப்போ தாவத் பண்ணும்போது என்ன செய்யுமா, மக்காவாசியில் மக்காவுடைய அந்த துன்பத்தை விட என்ன செய்கிறாங்க, தாயிஃப் நகரத்தில் தான் அதிகமாக துன்பப்படுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. கல்லால் அடித்தாங்க கேள்விப்பட்டுமா இல்லையா, கல்லால் அடித்தாங்க, தூக்கி அதாவது காலுடைய நரம்பெல்லாம் வந்து துண்டிக்கு மலுக்கள் செஞ்சாங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்புறுத்தினாங்க. பெரிய கஷ்டம். ஆக இவ்வாறு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 52ஆம் வயதுல தான் மிஹ்ராஜ் நடந்ததான் சம்பவத்தில் பார்க்குறோம். நபியோட 52வது வயசுல, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் மதீனா செல்வதுக்கு ஒரு ஆண்டு முன்பாக என்ன செய்யறாங்க, அல்லாஹ் வந்து மிஹ்ராஜ் சம்பவத்தை அல்லாஹ் தஆலா நடத்தி காட்டுகின்றார். அப்போ மிஹ்ராஜ் என்பது ரசூல் என்ன செய்யறாங்க, ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ரொம்ப துக்கமாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், நபிக்கு ஆறுதல் படுத்துறான். ஆறுதல் படுத்த என்ன தேவை, அல்லாஹ் தன் பக்கம் அல்லாஹ் தஆலா கூப்பிடுறான், நீங்கள் என் பக்கம் வாங்க. அப்போ இது மிகப்பெரிய விஷயம் தானே. இது விஷயம் என்ன சொன்னால், இந்த மிஹ்ராஜ் என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. மிஹ்ராஜ் என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது, ஈமானோடு சம்பந்தப்பட்டது. ஏன் தெரியுமா, மிஹ்ராஜ் நடக்கு முன்பாக அந்த ஈமான் கூட சில பேர் தெரியுமா, மிஹ்ராஜ் சம்பவம் நடந்த பிறகு என்ன செஞ்சாங்க, மிஹ்ராஜ் மறுத்து காஃபிரா போயிட்டாங்க சில பேர். ரசூலுல்லாஹ் காலத்தில் மிஹ்ராஜ் முன்பு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. மிஹ்ராஜ் சம்பவம் நடந்த பிறகு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்காம என்ன செஞ்சாங்க, மிஹ்ராஜ் மறுத்து விட்டு காஃபிரா போயிட்டாங்க. இப்படிலாம் நடந்தது. ஏன்னு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லையா. அந்த காலத்தில் பார்த்து இன்றைக்கி இருக்க மாதிரி விமான வசதியெல்லாம் அப்போ கிடையாது, ஒட்டக பயணம் தான். இப்போ என்ன பயணம் பண்ணாங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறா பாருங்க, சூரா பனி இஸ்ராயீல், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி. சுப்ஹான, அவன் பரிசுத்தமானவன். அல்லாஹ் சொல்கிறான். சுபஹான வார்த்தைகள் தெரியுமா, எங்கெல்லாம் வந்து சுபஹான வருமோ அதுக்கு பிறகு அதுக்கு அர்த்தம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். ஒரு ஆச்சரியமான ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயத்தை அல்லாஹ் செய்வான். அல்லாஹ் தான் சுபஹான வார்த்தை அல்லாஹ் சொல்லி ஆரம்பிப்பான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சுபஹானல்லதி, அந்த இறைவன் அந்த இறைவன் மிகவும் பரிசுத்தமானவன். அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை அவன் அழைத்து சென்றான். இஸ்ரா, அதாவது மிஹ்ராஜ் பயணத்தை ரெண்டாக பிரிப்பாங்க. எப்படி தெரியுமா, மக்காவிலிருந்து பைத்துல் முக்திஸ் வரைக்கும் சென்ற அந்த பயணத்துக்கு வந்து இஸ்ரா சொல்லுவாங்க. லைலத்துல் இஸ்ரா, இஸ்ரா அழைத்து, அதாவது கூட்டி செல்வது, அழைத்து செல்வது. ரெண்டாவது தெரியுமா, பைத்துல் முக்திஸ் செல்வது என்ன செய்றாங்க, அந்த மிஹ்ராஜ் பயணத்தை வந்து சென்றது 7 வாரம் கலந்து போனாங்க பார்த்தீங்களா, அது வந்து மிஹ்ராஜ். மிஹ்ராஜ் என்பது என்ன, விண்ணேற்றம், அதாவது விண்ணோக்கி பயணம் செல்வது, ஏறி செல்வது அடுத்து சொல்லுவாங்க அரபியில். அப்போ அந்த மாதிரி என்ன மிஹ்ராஜ் பயணம் அங்கிருந்து தொடரும். அப்போ என்ன சொன்னால் அல்லாஹ் சொல்லியிருக்காருன்னா, அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை அவன் அழைத்து சென்றான். எப்படி சொன்னா தெரியுமா, லைலம் மினல் லைலல், ஒரே இரவில் ஒரே நைட்டில் என்ன செஞ்சான். சபை எப்படி நடக்குதுங்க, ஒரே நைட்டில் கண்ணு மிக்கும் நேரத்தில் நடந்து முடியுது எல்லாம் மிஹ்ராஜ் சபை. அவ்வளோதான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. கண்ணு மிக்கும் நேரத்தில் அது சொல்லுவாங்க இல்லையா, எங்கே சொல்லுவாங்க, பைத்துல் முக்திஸ் அந்த காலத்தில் வந்து பயணம் பண்ணணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆகுமா ஒட்டகத்தை பயணம் பண்ணணும்னு சொன்னால். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லைலன், ஒரே இரவில் எல்லாம் செஞ்சான். மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லா வந்து பைத்துல் முக்திஸ் அல்லாஹ் தஆலா அழைத்து சென்றார். அப்போ அந்த அல்லாஹ் யார், அல்லாஹ் எல்லாம் முடியுமா இல்லையா, நமக்கு தான் யோசிக்கலாம், நம்ம எல்லா விதமாக காரணமும் தேவை, ஆனால் அல்லாஹ் எந்த காரணமும் தேவையில்லை. இப்போ அல்லாஹ் என்ன செய்யற சொன்னால், அல்லாஹ் சொல்லிக்கிறாரா, அந்த அடியாரவன் அழைத்து சென்றான். எங்கே அழைத்து சென்றான், பைத்துல் முக்திஸ், இதல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முக்திஸ் அல்லாஹ் அழைத்து சென்றான் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ அந்த போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன சொன்னால், பலவிதமான நிகழ்ச்சி அல்லாஹ் நபிக்கு அல்லாஹ் காண்பிக்கின்றான். என்ன நிகழ்ச்சி அல்லாஹ் காண்பிக்கிறான், எல்லா நபிமாருடைய ரூஹுகளும் அல்லாஹ் சங்கமிக்க வச்சுட்டான். அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார் ரூஹுகள் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து பார்க்குறாங்க, பைத்துல் முக்திஸில் பார்க்குறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் யாருங்க, எல்லா நபியும் அவங்க வந்து ஒன்று சேர்த்துருக்கிறாங்க. அங்கே ரசூல் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து அந்த இடத்துல வந்து அதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த எல்லா நபிக்கும் அவங்க இமாமாக தொழ வைக்கிறாங்க. அதுக்கு முன்பாக எப்படி அல்லாஹ் அழைத்து போனாங்க, பைத்துல் முக்திஸ் அதாவது புராக் என்ற வாகனத்து மூலமாக. இந்த புராக் வாகனம் சொன்னால் நபிக்காகவே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்த வாகனம். அது புராக் வாகனம் எந்த நபிக்கு அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. அந்த புராக்குடைய தன்மை என்ன தெரியுமா, ஹதீஸை சொல்லுவாங்க, அது எப்படி சொன்னால் எவ்வளோ தூரம் அது பார்க்கிறதோ அந்த அளவுக்கு செய்யுமா, ஒரு எட்டு வைக்குமா. நம்ம ஒரு எட்டு வச்சா இங்கே தான் வைப்போமா இல்லையா, அது புராக் வாகனம் எப்படி சொன்னால் எவ்வளோ தூரம் அது பார்க்குதோ என்ன செய்யுமா, அந்த அளவுக்கு வந்து ஒரு எட்டு வைக்கும். அந்த மாதிரி வந்து வேகமாக செல்லக்கூடிய புராக் வாகனம் அது நபிக்கு மட்டுமே அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா வந்து கொடுத்துருக்குறான். அந்த புராக் வாகனம் செய்கிறாங்க, நேராக போகிறாங்க, பைத்துல் முக்திஸ் போகிறாங்க. அங்கே போய் என்ன செய்கிறாங்க, எல்லா நபிமாரும் வந்து தன்னுடைய வாகனத்தை வந்து எந்த தூணில் கட்டுவாங்க அங்கே செய்கிறாங்க, புராக் மரத்தை கட்டி வைக்கிறாங்க. போய் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லா நபிமார்களும் வந்து இமாமா தொழ வைக்கிறாங்க. இது வந்து நல்லா வைக்கிறாங்க. அப்போ அது வரைக்கும் தொழுகை கடமை கிடையாது, தொழ வைக்கிறாங்க.
இது வந்து ஒரு ஆன்ம உலகம் சொல்லலாம். ஆன்ம உலகம் நம்ம வந்து சிந்திச்சு முடியாது, லாஜிக்கு பார்க்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய சொல்லுடைய விஷயம். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, அங்கே தொழுது முடிச்ச போது அல்லாஹ் என்ன செய்யணும் சொன்னால், அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜிப்ரீல் மூலமாக என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து 7 வானத்துக்கு பயணம் பண்ணுறாங்க. முதல் வானம், 2வது வானம், 3வது வானம். எல்லாம் விளைவிக்கணும். இன்றைக்கி வந்து எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு இன்னைக்கு இல்லைங்களா, எவ்வளோ வேகமாக செல்லக்கூடிய மின்கலமெல்லாம் வந்துருச்சுன்னா, எந்த மின்கலம் என்ன செய்யலை, முதல் வானத்தை கூட தொட்டு கூட பார்க்கல. அவ்வளோ தூரம் வானம், முதல் வானத்தை என்ன செய்யறாங்க, தொட்டு கூட பார்க்கல. ஏன்னா அவ்வளோ தூரம், பூமிக்கு வானது ரொம்ப தூரம். ஆனால் அல்லாஹ் தஆலா எப்படி சொன்னார், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் என்ன செய்யறார், ஜிப்ரீல் மூலம் அல்லாஹ் வந்து ஒவ்வொரு வானத்துக்கு அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கின்றான். ஒவ்வொரு வானத்துக்கு போகும்போது பார்த்து ஒவ்வொரு அந்த வானத்து மலக்குகள் இருப்பாங்க, காவலர்கள் இருப்பாங்க, கேட்பாங்க யார் வந்திருக்கிறா. அப்போ கேட்கும் பொழுது இந்த மாதிரி முகமது வந்திருக்காங்க, பூமியிலேருந்து வந்திருக்காங்க. அப்போ அல்லாஹ் தஆலா கூப்பிட்டுருக்கானா, ஆமாம் அல்லாஹ் கூப்பிட்டுருக்கிறான் சொன்ன அந்த வானத்துக்கு கதவை திறப்பாங்க, அந்த வானத்தை கடந்து போவாங்க. ஒவ்வொரு வானம் கடந்து போகும்போது பார்த்தீங்க சொன்னால் அங்கே என்ன செய்வாங்க சொன்னால், முதல்ல வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. 2வது வானத்தில் வந்து அவங்க வந்து அவங்க இருப்பாங்க. 3வது வானத்தில் பார்த்தா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. இப்படி என்ன ஒவ்வொரு வானத்தில் வந்து ஒவ்வொரு நபர் இருப்பாங்க. இவ்வாறு பார்க்கும்போது 5ஆம் வானத்தில் வந்து யார் இருப்பா, மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பாங்க. ஒவ்வொரு நபியும் பார்த்துட்டே போவாங்க. ஒவ்வொரு நபியும் என்ன செய்வாங்க, பார்க்கும்போது முசாஃபா பண்ணுவாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க, வரவேற்பாங்க. இது அல்லாஹ் தஆலா நபிக்கு தந்த கண்ணியம், நபிக்கு தந்த கண்ணியம். ஏன்னா எந்த நபிக்கும் அல்லாஹ் என்ன செய்யலை, இந்த கண்ணியத்தை கொடுக்கவே இல்லை. ஒவ்வொரு நபிக்கும் செருப்பு இருக்கிறது, எல்லா நபிக்கும் இருக்குன்னு சொல்லி நாம் வந்து இந்த கண்ணியத்தை வைத்துக்கொண்டு மற்ற நபிகளை வந்து நம்ம வந்து என்ன செய்ய தரக்குறை பேசக்கூடாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறார். நபிக்கு கொடுத்த அந்தஸ்து என்ன தெரியுமா, இந்த மிஹ்ராஜ் பயணம் தான். அப்போ இந்த 7 வானம் கடந்து போகிறாங்க இல்லையா, 7 வானம் கடந்து போகும்போது பார்த்து 7 வானம் கடந்த உடனே எப்படி சொன்னால், அங்கே வந்து சிதறத்துல் முன்தஹா இலந்தை மரம் ஒன்று இருக்குது 7 வானத்தில். அந்த 7 வானத்தில் இல்லை அங்கே கடந்து போகும்போது அங்கே கிட்ட போகணுன்னு சொல்லி சொல்லுவாங்க, யார் ரசூலல்லாஹ் எனக்கு இது வரைக்கும் தான் அனுமதி, எனக்கு என்னது இந்த மரத்தில் கூட்டு வந்து அனுமதி, இதுக்கப்புறம் நான் வந்தேன்னு சொன்னால் நான் எரிஞ்சு போயிடுவேன். இந்த மரத்தை கடந்து நான் வந்து ஒரு கால் வச்சேன்னு சொன்னால் என்ன, நான் வந்து கரிஞ்சு போயிடுவேன், என்ன தாங்க முடியாது. இதுக்கப்புறம் அல்லாஹ் உங்களுக்கு வழி காட்டுவோம் சொல்லுவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, யாருமே தனிமையில் இருக்கிறாங்க, அந்த இடத்துல தனியாக இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் கிட்ட ஒரு அசரீரி, அல்லாஹ் என்ன செய்யற ஏணி வந்து அல்லாஹ் இருக்கிறான், முகமது நீங்கள் மேலே வாங்க. ரசூல் என்ன செய்யறாங்க, தனியாக என்ன செய்யறாங்க, அந்த ஏணி மேல் ஏறிக்கொண்டு அல்லாஹ் ஒரு அஷகிட்ட போகிறாங்க. அங்கே பேசுகிறாங்க, பல சம்பாஷணை அது வந்து பல விதமான பேச்சுவார்த்தை அங்கே வந்து அங்கே வந்து அதாவது பல விஷயத்தை பேசுகிறாங்க. பேசும்போது பார்த்து சொன்னால் எல்லா விஷயமும் பேசுகிறாங்க. ஹதீஸில் பார்க்குறோமா இல்லையா, ஹதீஸில் நம்ம ஒரு வார்த்தை வரும், என்ன வார்த்தை தெரியுமா, தொழுகையில் நம்ம ஓதக்கூடிய அத்தஹியாத், தொழில் அத்தையத்தை உதரமா இல்லையா, இந்த அத்தையாத்து தான் வந்து ஹதீஸில் வந்து ஃபேமஸாக சொல்லப்பட்ட விஷயம். அப்போ சொல்கிறாங்க, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தையிபாத். அந்த அர்த்தம் என்ன, நம்ம தொழிலில் ஓதரமா இல்லையா, அது என்ன தெரியுமா, ஒரு சந்திக்க போகிறோம், சந்திக்க போகும்போது என்ன தெரியுமா, காணிக்கை கொண்டு போகணுங்க, காணிக்கை செலுத்துவது சொல்லுவோம் இல்லையா, அதாவது அன்பளிப்பு. இப்போ வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் தஆலா சந்திக்க போகிறாங்க, அல்லாஹ் இதை பேச போகிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தையிபாத்து. அத்தஹியாத்து லில்லாஹி, எல்லா விதமான காணிக்கைகளும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக, எல்லா காணிக்கைகளும். இதான் சொல்லுவாங்க இல்லையா, இதனால தான் மார்க்கத்தில் யாருக்கும் நேர்ச்சி, அல்லாஹ் தவிர யாருக்கும் நேர்ச்சி பண்ணக்கூடாது. சரி சட்டம் அதுதான், நேர்ச்சி யாருக்கு பண்ணணும், அல்லாஹ் மட்டும் தான் பண்ணணும். ஏன்னா நேர்ச்சி என்பது இபாதத், நேர்ச்சி என்பது என்னங்க, இபாதத். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அத்தஹியாத்து லில்லாஹி, எல்லா நேர்ச்சியும் என்னது, அல்லாஹ்வுக்கே சொந்தமாகட்டும், அல்லாஹ்வுக்கு சொந்தமாகுக. அதே மாதிரி வஸ்ஸலவாத்து, எல்லா தொழுகைகளும், எல்லா தொழுகையும், ஃபர்து தொழுகை, சுன்னத்து தொழுகை, நஃபில் தொழுகை, தஹஜ்ஜுத், என்ன தொழுகை இருக்கு, எல்லா தொழுகையும் யாருக்கு சொந்தமாக, அல்லாஹ் தான் சொந்தமாக, அல்லாஹ் குறித்தாகுங்க. வத்தையிபாத்து, எல்லா நல்ல காரியங்களும். இப்போ இந்த வார்த்தையில் பார்த்து சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, எல்லா விதமான நல் அமல்கள் யாருக்கும் சொந்தமாகட்டும், அல்லாஹ் சொந்தம் என்பதாக சொல்ல காணிக்கையாக சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் பதில் சொல்கிறான். என்ன சொல்கிறான், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, நபியே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாமத் உண்டாவதாக. அல்லாஹ் திருப்பி சொல்கிறான், அது பதில் செய்வது. இப்போ வந்து ஒருத்தர் என்ன செய்ய, நமக்கு வந்து அன்பளிப்பு செலுத்துறாங்க, நம்ம என்ன செய்யணுமா, நாட்டு சட்டம் என்ன தெரியுமா, நமக்கு வந்து ஒருத்தர் வந்து அன்பளிப்பு கொடுத்தா சொன்னா நம்ம என்ன செய்யணும், திருப்பி அன்பளிப்பு செய்யணும். இதுதான் வந்து அன்பு வந்து நம்ம முகப்பத்தை வந்து வளர வைக்கும். இப்போ வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அஸ்ஸலாமு அலைக்க நபி ஐயோ நபி, நபியே உங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சலாமத்து உண்டாகட்டும், ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அல்லாஹ் ரஹ்மத்தும் அல்லாஹ் பரக்கத்தும் வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு மீது உண்டாகட்டும். அல்லாஹ் என்ன செய்ய, அல்லாஹ் தஆலா வந்து அல்லாஹ் வந்து அருள் செய்யறான். அல்லாஹ் வந்து துவா மாதிரி, துவா வந்து அல்லாஹ் துவா செய்ய மாட்டான், அல்லாஹ் அருள் செய்யறான், அல்லாஹ் வாழ்த்து சொல்றான். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, என்ன தெரியுமா, சரி அல்லாஹ் சலாம் சொல்லிட்டான், நமக்கு அல்லாஹ் சலாமத் பண்ணிட்டான், ஆனால் நமக்கு மட்டும் செஞ்சால் பத்தாது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன்,
என்ன சொல்றாங்க, எங்கள் மீதும் உங்களுக்கு சலாமத் வரட்டும். அதே மாதிரி வாலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், பூமியில வந்து யாரெல்லாம் வந்து நல்ல அமல் செய்வாங்களோ, நல்ல மக்களாக இருப்பாங்க, அந்த மக்களுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு சலாமத் வரட்டும் என்பதாக சொல்ல என்ன செய்யறாங்க, அல்லாஹ் கிட்ட துஆ பண்றாங்க. இது வந்து அரசில் வந்து நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. இது முடிச்சோன்னு பார்த்து சொன்னால் அந்த அரசியல் சுற்றி இருக்கிற மலுக்கு என்ன செய்கிறாங்க, உடனே கலிமா சொல்கிறாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது நம்ம தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ இதுதான் அத்தஹியாத். இது வந்து எப்படி சொன்னால் மேராஜில் வந்து அல்லாஹும் அல்லாஹ்வோட ரசூல் வந்து பேசியதாக நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் முடிஞ்சுதா இல்லையா? இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் வந்து 2 அன்பளிப்பு செஞ்சானா, 2 அன்பளிப்பு. நம்ம ஹதீஸில் பார்க்குற முதல் அனுப்பி என்ன தெரியுமா, 50 தொழுகை. இந்த 5 சொல்கிற மாதிரி அப்போ வந்து அல்லாஹ் 50 தொழுகை அல்லாஹ் கடமை ஆக்கிட்டான். ஃபர்ஸ்ட் கடமை ரசூல் என்ன செய்யுங்க, 50 பேர் உங்கள் உம்மத்தை வந்து தொழுன்னு அல்லாஹ் என்ன செய்யறான், நபிக்கு அல்லாஹ்ல கொடுக்குறான். ரெண்டாவது அங்கே என்ன சொன்னால், அல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்து ஆமன ரசூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய வசனம் குர்ஆன்ல வந்து சூரா பக்ராவில் வரக்கூடிய கடைசி 2 ஆயத்து அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் அங்கே தந்ததாக அல்லாஹ் ஹதீஸில் பார்க்குறோம். இது ரெண்டுமே அல்லாஹ் வந்து மேராஜ் பயணத்தை அல்லாஹ் கொடுத்தானா. அப்போ என்ன சொன்னால் ரசூல் என்ன செய்யறாங்க, அந்த 50 தொழுகையை பெற்றுக் கொண்டு வராங்க. வழியில் பார்க்குறாங்க, வழியில் யார் பார்க்குறா, 6வது வானத்தில் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. மூசா நபி கேட்குறாங்க, என்ன அல்லாஹ் என்ன கொடுத்தா உங்களுக்கு சொல்லும் பொழுது, அப்போ அல்லாஹ் வந்து என்ன சொன்னால் எல்லா விஷயம் பேசுகிறாங்க, பேசி சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து இந்த என் உம்மத்துக்கு வந்து அல்லாஹ் வந்து 50 பேர் தொழில் அல்லாஹ் கல்வி அல்லாஹ் கொடுத்துருக்குறான் சொல்லும் பொழுது மூசா நபி சொல்கிறாங்க, போதாது, உங்கள் உம்மத்து தாங்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா, என்னுடைய உம்மத்து வந்து உங்கள் உம்மத்தை விட மிக மிக வந்து பலசாலிகள், வலிமையானவங்க. அவங்க என்ன செய்யலை, அல்லாஹ் தஆலா தந்த அந்த கொஞ்சம் அமலை வந்து கபூல் செய்ய அவங்க வந்து பூர்த்தி செய்ய முடியல. அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த 50 வந்து குறைச்சி வகை சொல்லி அனுப்புகிறாங்க. வசூலாக போகிறாங்க. போகும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், 50 45 அல்லாஹ் தஆலா மாற்றுறான். இப்போ 45 40 35 30 அல்லாஹ் 5 குறைத்து கடைசியில் வந்து 5 பேர் நிப்பாடிட்டான். 5 வேலை கடைசியில் சொல்லி நாங்கள் போகிறாங்க. இப்போ அல்லாஹ் சொன்னானா, இந்த 5 வேலை கொடுத்துறேன் உங்களுக்கு, ஆனால் எண்ணிக்கை தான் 5. நன்மை என்ன தெரியுமா, 50 தொழுகை நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். எண்ணிக்கை தான் 5. ஃபஜ்ர் துஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா, இந்த 5 வேலை நம்ம தொழுமா இல்லையா, ஆனால் சரியாக நம்ம தொழுது அல்லாஹ் தர நன்மை என்ன தெரியுமா, 50 வேலை தொழுகை வந்து ஒரு தொழுத என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அல்லாஹ் கொடுத்துட்றான். இது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டான். ரசூல் திரும்பி வராங்க, அது மூசா நபி கேட்குறாங்க, இப்போ அல்லாஹ் என்ன கொடுத்தா, இப்போ அல்லாஹ் வந்து 5 வேலை தொழுகை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். இப்போ திரும்பி மூசா நபி சொல்கிறாங்க, இல்லை பத்தாது, நீங்கள் திருப்பி குறைச்சிட்டு வாங்க, உங்களுடைய சம்மதம் செய்ய மாட்டாங்க. சொல்லும் பொழுது மூசா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை இதுக்கப்புறம் குறைச்சி கேட்க வெட்கப்படுறாங்க. இதுக்கு மேலே கேட்குறதுக்கு வந்து ரொம்ப கூச்சமாக சொல்கிறாங்களே. ஏன்னு சொன்னால் அவங்க அது அல்லாஹ்வுடைய முடிவு அதுதான். அல்லாஹ் என்ன முடிவு பண்ணால் அதை சொல்ல பேசுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அம்மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. நபியான அவர் என்ன செய்யறாரு, தன்னின் மனோ இச்சை இப்படி பேச மாட்டார். எதை பேச தெரியுமா, இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. அவர் எது வஹீயாக கொடுக்கப்படுமோ அதுதான் பேசுவார் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறானா இல்லையா. இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த 5 போதும் அல்லாஹ் நினைச்சிட்டா, ரசூலுல்லாஹ் அதை நினைச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, இவங்க கேட்க விரும்பல, என்ன செஞ்சாங்க, அந்த 5 பேர் தொழுகை என்ன பெற்றுக்கொண்டு அது ஒரே இதுவரை வந்து தன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ மறுநாள் பார்க்குறாங்க, மக்களுக்கு எடுத்து சொல்லணும், இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. என்ன தெரியுமா, நீங்கள் பார்த்ததெல்லாம் மக்களுக்கு சொல்கிறாங்க. சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, அந்த மறுநாள் பார்க்குறாங்க, எல்லா மக்களும் சொல்கிறாங்க, நேற்று இரவு நான் என்ன செஞ்சேன், நான் வந்து மீராஜ் பயணம் பண்ணேன், இங்கிட்ட வந்து பைத்துல் முகத்தஸ் போனேன், 7 வாரம் கடந்து போனேன், சொர்க்கம் பார்த்தேன், நரகம் பார்த்தேன் சொல்லும் பொழுது அந்த மக்கள் ஏற்கனவே நபியை கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து சில பேர் என்ன செய்யல, நபியை வந்து ஏற்றுக்கவே நம்ம சொன்ன மாதிரி சில பேர் அறப்புறையமாக கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தாங்க, என்ன இது முகமது பைத்தியம் பிடிச்சிருச்சா, எப்படி போக முடியும், எப்படி வந்து இந்த ஒரு மாதம் வந்து செல்லும் தூரத்தை வந்து எப்படி ஒரே நாளாக கடக்க முடியும், அதுவும் 7 வாரம் எப்படி கடந்து போக முடியும் என்ன செஞ்சாங்க, மக்கள் பேசினாங்க, கிண்டல் பண்ணாங்க. சில பேர் என்ன தெரியுமா, ஒரு சோதனை வச்சாங்க. என்ன சோதனை வச்சாங்க தெரியுமா, சரி அப்படியா நாங்கள் வந்து பல முறை என்ன செஞ்சோம், அதே பைத்துல் முகத்தஸ் நாங்கள் போய் பார்த்துருக்குறோம். ஆனால் என்ன செய்கிறோம், நாங்கள் இப்போ உட்காந்து என்ன செய்யணும், நாங்கள் வந்து பைத்துல் முகத்தஸுடைய ஒவ்வொரு அங்காடியாச்சும் விளக்கம் நினைக்கிறேன். இது வந்து பெரிய விஷயம் தானே இது. ஏன்னா பைத்துல் முகத்தஸ் போனாங்க, தொழுதுட்டு அங்கே போயிட்டாங்க, சரியாக சுற்றி பார்க்கலாம். அவங்க இப்போ திடீர்னு கேள்வி கேட்கும், அவங்க உருவத்தில் இருந்து ஒரு அச்சமாகி போச்சு. மக்கள் கேள்வி கேட்குறாங்க, என்ன செய்யுது. இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சால், நபிக்கு முன்பாக அல்லாஹ் தஆலா பைத்துல் முகத்தஸ் தோற்றத்தை அல்லாஹ் காமிச்சாங்க. அல்லாஹ் நபிக்கு முன்பாக அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ் ஃபோட்டோ மாதிரி அல்லாஹ் காமிச்சிருக்கிறான். ரசூல் என்ன செஞ்சாங்க, அதை பார்த்துக்கொண்டு அந்த மக்களை கேட்குற கேள்வி எல்லாம் பதில் சொல்லிட்டாங்க. ஹதீஸ்ல பார்க்குறோம். இப்போ சில பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் சில பேர் நம்பாமல் இருந்தாங்க. இதில் வந்து என்ன தெரியுமா, அபூபக்கர் சித்திக் என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து அந்த நேரத்தில் வியாபார விஷயமாக வெளியே போயிருந்தாங்க. இவங்க வெளியே போய் வீட்டு அந்த மக்காவுக்கு வராங்க. வரும்போது அபூஜஹல் சொல்கிறார், என்ன தெரியுமா, உங்களுடைய நண்பர் முகமது இருக்காரு பார்த்தீங்களா, நேற்று என்ன செஞ்சு அல்லாஹ் தூதர் சொல்லிட்டு இருந்தார். இப்போ என்ன சொல்கிறா தெரியுமா, ஒரே இவர் வந்து பைத்துல் முகத்தஸ் போனாரா, அதே மாதிரி 7 வானம் கடந்து சொர்க்கம் நரகம் பார்த்ததை சொல்கிறாரு.
நீ நம்புறியே கேட்குறான். யாரே அபூஜல் கேட்டுருக்கிறான். இப்போ அபுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னா தெரியுமா, இது வந்து அது அவர் சொன்னாரா கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, உண்மையாக சொன்னாரா? ஆமாம் அவர் சொன்னார் தான். அப்போ சொன்னா தெரியுமா, அவர் தான் சொன்னார் சார், நான் கண்டிப்பாக நம்புகிறேன், எந்த வித சந்தேகம் படவே இல்லை. ஏன் தெரியுமா, ஒவ்வொரு நேரமும் வந்து 7 வானத்திலிருந்து ஜிப்ரீல் என்ன செய்றாங்க, வஹி கொண்டு வர்றதை நம்புறமா இல்லையா? அல்லாஹ் தஆலா வஹி கொடுக்குறா. என்ன செய்றாங்க, ஒரு கண்ணை நேரத்தில் அங்கே ஆயுதம் இறங்குது. ரசூல் என்ன செய்றாங்க, அந்த ஆயுதம் நமக்கு தராங்க. நம்பும்போது ரசூலுல்லாஹ் அங்கே போனதை நினைச்சு வந்து சந்தேகப்பட மாதிரி சொல்லி அபூபக்கர் சித்திக் வந்து அவங்க சொன்னதாக ஹதீஸ்ல பார்க்குறோம். இந்த சொன்னதுக்கு அப்புறம் தான் அபூபக்கர் என்ற பேருக்கு அப்புறமாக சித்திக் என்ற பேரை சொல்ல என்ன செய்து சொன்னாங்க. அவர் அதுக்கு முன்னாடி அபூபக்கர் தான் பேர். சித்திக் என்பது என்ன அர்த்தம், சித்திக் சொன்ன உண்மையாளர். ஏன்னா உண்மையாக நிறைய அவர். அப்போ வந்து மற்ற மக்கள்லாம் சந்தேகப்படும் போது அவர் என்ன செஞ்சார், எந்த சந்தேகம் படாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராக ஏற்றுக்கொண்டதுனால ரசூல் என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் இது பேருக்கு அர்த்தத்தாக சித்திக்கு பேர் வைக்கிறாங்க. இது சம்பவத்தில் பார்க்கணும். அப்போ எதுவும் சொன்னால் இந்த மீராஜ் சம்பவத்தில் வந்து மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா, தொழுகை தாங்க. தொழுகை தான் இது. ஏன்னா அல்லாஹ் தஆலா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழுகை என்பது நம்ம சிலத்தில் வந்து அலட்சியம் விட்டுட்டே இருக்கிறோம். அதான் சொல்லுவாங்க இல்லையா, தொழுகை வந்து எவ்வளோ முக்கியம் சொன்னால் மற்ற எல்லா விதமான கருவி அல்லாஹ் பூமியில் கடமையாக்கணும். நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜில் வந்து அல்ல கடமையாக்கணும், இங்கே கடமையாக்கணும். ஆனால் தொழுகை மட்டும்தான் அல்லாஹ் என்ன செஞ்சால் தன் பக்கம் அழைத்து அல்லாஹ் தஆலா வந்து ஹதியாவை அல்லாஹ் கொடுத்தான், அன்பளிப்பு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்போ அந்த தொழுகை நம்ம எப்படிங்க மிகப்பெரிய பொக்கிஷம் அது. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா அமல்களுக்கும் சலுகை இருக்குது, ஆனால் தொழுகைக்கு சலுகை கிடையாது. எல்லா அமலும் சலுகை இருக்குது. நோன்புக்கு சலுகை இருக்குது, ஜக்காத்துக்கு சலுகை இருக்குது, ஹஜ்ஜுக்கு சலுகை இருக்குது. ஆனால் சலுகையே இல்லாத அமல் நிஜமா தொழுகை மட்டும்தான். தொழுகைக்கு சலுகையே கிடையாது, விதிவிலக்கே இல்லை. ஒரே விதிவிலக்கு என்ன தெரியுமா, பெண்களுக்கு மட்டும் தான். பெண்கள் மட்டும் வந்தால் சுத்தம் இல்லாத நாள் என்ன செய்யலாம், அவங்க வந்து தொழுகை விட்டுடலாம், கல்யாணம் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் ஆண்களுக்கு என்ன தெரியுமா, அவங்க வந்து 7 வயசு ஆகிட்டாங்க சொன்னால் தொழுகைக்கு வந்து எந்த காரணம் சொல்ல முடியாது. இது அல்லாஹ் தஆலா வந்து சொன்ன விஷயம் அது. அப்போ தொழுகை என்பது வந்து லேசான அல்லாஹ் தஆலா லேசான முறை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். நோக்கம் என்ன தெரியுமா, அந்த தொழுகை என்பது நமக்கும் அல்லாஹ்வுக்கான ஒரு முனாஜாத். ஹதீஸ் சொல்லுவாங்க இல்லையா, என்ன தெரியுமா, முனாஜாத் என்பதுன்னா நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுகிறோம். தொழும்போது என்ன தெரியுமா, மற்ற அமலுக்கு விட தக்பீர் கட்டிட்டு வச்சுக்கங்களேன், குர்ஆன் ஓதும் என்ன செய்யணும், அல்லாஹ் கிட்ட பேசிக்கிட்டு பேசுகிறோம் நம்ம. இப்போ அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் கவனத்தை அல்லாஹ் செலுத்துகின்றான். அப்போ அந்த தொழுகை என்பது இக்லாசான முறை இருக்குமே. ஆனால் அல்லாஹ் செய்கிறான், அந்த மனிதன் அல்லாஹ் தஆலா தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்கின்றான். ஆக தொழுகை என்பது அல்லாஹ் தஆலா கடமையாகி ஒரு இரவு தான் இந்த மீராஜ் இரவு. இதை தான் ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலில் பேசிட்டு இருப்பாங்க, சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக இந்த வாழ்க்கையில் என்ன செய்யணும், எந்த காலத்துக்கு சரி தொழுகை விடாமல் இருக்கணும். தொழுகை விடாமல் எப்பவுமே எங்கே இருந்தாலும் சரிங்க, தொழுகை வக்து வந்துச்சா அங்கே தொழுதுருங்க. இதில் விஷயம் என்ன தெரியுமா, மற்ற உம்மத்துக்கெல்லாம் வந்து எப்படி சொன்னால் ஒரு அந்த தொழுகை அவங்க இபாதத்து பண்ண சொன்னால் அந்த பில்டிங் கட்டிட்டு தான் போகணும், மற்ற எதுவும் தொழ முடியாது. ஆனால் நபீர் உம்மத்தா நமக்கு அல்லாஹ் வந்து எப்படி ரஹ்மத் அல்லாஹ் செஞ்சுக்க தெரியுமா, இந்த பூமி ஃபுல்லாக அல்லாஹ் தஆலா வந்து பள்ளி அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்குறான். பூமி ஃபுல்லாக அந்த அல்லாஹ்வோட பள்ளி தான். நம்ம தனியாக பள்ளி கட்டுறது வேற. ஆனால் நபிக்கு அல்லாஹ் நபீர் உம்மத்துக்கு அல்லாஹ் வந்து எப்படி சலுகை அல்லாஹ் கொடுத்துருக்குறான், பூமி ஃபுல்லாக பள்ளி தான். நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு மரத்து நேரம் தான் பக்கத்தை வந்து சின்ன செய்யலாம், அங்கேயே எதுக்கு வச்சு தொழுதுடலாம் கூடும். ஆனால் என்ன சட்டம் என்ன தெரியுமா, அது இடம் சுத்தமாக இருக்கணும், இடம் அசுத்தம் இல்லாமல் இருக்கணும், அதான் முக்கியம். சுத்தமாக இருக்கிற மேலே எங்கே நம்ம தொழலாம். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இந்த தொழுகை தலைமைக்கு நாள் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார். வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா வந்து இதே போல் அந்த 5 பேர் தொழுகை வந்து சரிவர தொழுது அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெறும் மக்களை அல்லாஹ் ஆக்கிடுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.